ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் ஏற்கனவே ஃபஸ்ட்டு 2 சம் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம்மில் வந்து எஃப் ஆஃப் ஆல்ஃபாக்கு வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபான்ட்டு என்ன ஷோ பண்ணணும்னா, இதோட இன்வெர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னால் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. அதாவது இங்கே வந்து ஆல்ஃபா போட்டிருக்காங்க, நம்ம வந்து இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபான்றதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிட்டாச்சு. இப்போ வந்து எதுக்கு நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணுன்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம், மாடுலஸ் ஆஃப் ஏ, அதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஏன்னா அது வந்து ஒன்றா தான் இருக்கும், 0வாக இருக்கக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு இப்போ இதை எழுதிக்கிடுவோம். எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ இதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ இந்த காஸ், இது ஃபஸ்ட்டு இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா, இதையும் மறைச்சிக்கோங்க, கீழே மட்டும்தான் இருக்குது. 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 போட வேணாம், இது வந்து இந்த டேர்மே 0 ஆயிடுச்சு, அதனால் நம்ம இதுக்கு பண்ண தேவையில்ல. அடுத்து ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, இதையும் மறைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 0 ஆயிடுச்சு, அப்போ போடுவோம் 0 மைனஸ் கீழே இது வந்து சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1 வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இப்போ இது என்னவாகும், காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா வந்து 1ன்னு படிச்சிருப்போம். இப்போ இது என்னது, நாட் ஈக்குவல் டு 0, இது வந்து 0க்கு ஈக்குவல் இல்லை. இப்போ 0க்கு ஈக்குவல் இல்லைன்னா இட் இஸ் நான் சிங்குலார் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலார் மேட்ரிக்ஸு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஏ இன்வெர்ஸே கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ இன்வெர்ஸ், இங்கே வந்து ஏ இன்வெர்ஸ்ன்றது என்னது, எஃப் ஆல்ஃபா த இன்வெர்ஸ், எஃப் ஆல்ஃபா த இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். இந்த ரெட்டிங்கில் எழுதியிருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதுக்கெலாம் வந்து அவங்க வந்து ஆன்சர் கீழே வந்து மார்க் இருக்கும், அதனால் இது வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ், இது இல்லாமல் நம்ம வந்து எழுதக்கூடாது. அதுக்கடுத்து இப்போ வந்து இங்கே வந்து எஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா, டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா, கடுத்து அட்ஜசன்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா. இப்போ வந்து நம்ம வந்து மாடுலஸ் வந்து இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டோம் 1ன்ட்டு. அடுத்து இப்போ அட்ஜைன்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜைன்ட்டுக்கு நான் வந்து எப்பயுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தட் தான், 4 தடவை அதை எழுதிட்டு பவுண்ட்ரிஸை கேன்சல் பண்ணிட்டு உள்ளே வர 2 இன்ட்டு 2 மேட்ரிக்ஸை வந்து ரெடி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு எழுதுவோம். காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. அதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு தடவை எழுதி வச்சு எடுத்து இப்போ ரெண்டாவது தடவை எழுதுவோம். காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ரெண்டாவது தடவை எழுதி வச்சு இப்போ மூணாவது தடவை எழுதுவோம். காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. மூணாவது தடவை எழுதியாச்சு, இப்போ நாலாவது தடவை எழுதுவோம். காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ இதோட பவுண்ட்ரிஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம். இது கேன்சல் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு 2 இன்ட்டு 2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ அட்ஜைன்ட் இது வந்து என்ன, எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு, இங்கே ஒரு 2 இன்ட்டு 2 கிடச்சிருக்கு,
இப்போ 1 இன்ட்டு காஸ் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, இங்கே 0 இருக்கனால 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. அடுத்து இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு 0 இன்ட்டு சைனு 0 இன்ட்டு காசு 0, அதனால் 0 + 0 0. அதுக்கடுத்து இங்கே ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு 0 இன்ட்டு 0 0. அதுக்கடுத்து மைனஸ் சைன் இன்ட்டு 1 கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ் சைனால் மல்டிப்ளேட் பண்ணணும். மைனஸ் சைன் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. அதுக்கடுத்து இது ஒரு 2 இன்ட்டு 2 மேட்ரிக்ஸ். 0 இன்ட்டு சைன்ஸ் 0 இன்ட்டு காஸ் 0. இப்போ இங்கே வந்து ஒரு 0. அதுக்கடுத்து இது ஒரு 2 இன்ட்டு 2 மேட்ரிக்ஸ். காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. அடுத்து சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு. இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது, கீழேருந்து மேலே போகும்போது இன்னொரு மைனஸ் வரும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. அடுத்து இங்கே ஒரு 2 இன்ட்டு 2 இருக்குது. சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0 காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 இப்போ இங்கே ஒரு 0 வந்துடும். அடுத்து இது ஒரு 2 இன்ட்டு 2 மேட்ரிக்ஸ். 0 இன்ட்டு 0 அடுத்து 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ், இப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா. அதுக்கடுத்து இது ஒரு 2 இன்ட்டு 2 மேட்ரிக்ஸ். சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0. அதுக்கடுத்து இது ஒரு, அப்போ இங்கே வந்து 0 வந்துடும். அடுத்து இது ஒரு 2 இன்ட்டு 2 மேட்ரிக்ஸ். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 0 இன்ட்டு 0 அப்போ காஸ் ஆல்ஃபா த ஹோல் டிரான்ஸ்போஸ். இதை வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரோவில் இருக்கிறது எல்லாத்தையும் காலமில் மாற்றணும், காலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ரோவில் மாற்றணும், ஏன்னா டிரான்ஸ்போஸ். இப்போ இதை எப்படி எடுப்போம், காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா. அடுத்து இதை எடுப்போம் 0, இதுக்கு பதிலாக நம்ம வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா, 1 0. எப்படி 1 வந்துச்சுன்னா காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா 1 ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. அதுக்கடுத்து இதை இங்கே மாற்றுவோம், மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. அதுக்கடுத்து இதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே இதுவும் கண்டுபிடிச்சாச்சு, இங்கே வந்து டிட்டர்மினன்ட்டு கண்டுபிடிச்சாச்சு, இப்போ வந்து அட்ஜாயிண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப் ஆல்ஃபா த இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 ஏற்கனவே அங்கே 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 1 இந்த இடத்துல 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 1. கத்தி இதே மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிடுவோம், காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இது என்னது, நம்மளோட எல்ஹெச்எஸ், இதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ். இப்போ வந்து ஆர்ஹெச்எஸில் வந்து நம்ம மைனஸ் ஆல்ஃபான்றது வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கிற ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம வந்து மைனஸ் ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வந்து ஆர்ஹெச்எஸ், ஏன்னா அது வந்து ரைட் ஹேண்ட் சைடு தானே, அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு, ஃபஸ்ட் என்ட்ரிஸ் என்னது காஸ் ஆல்ஃபாவா, அப்போ காஸ் மைனஸ் ஆல்ஃபா. ரெண்டாவது என்னது 0, அதுக்கடுத்து மூணாவது வந்து சைன் ஆல்ஃபா. அப்போ 0 சைன் மைனஸ் ஆல்ஃபா. அதுக்கடுத்து ரெண்டாவது பாருங்கள் 0 1 0. இதில் வந்து டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இல்லை, அதனால் அப்படி எழுதிடுவோம் 0 1 0. அடுத்ததை பாருங்கள் சைன் மைனஸ் சைன் ஆல்ஃபா. அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஓகே, மைனஸ் சைன் மைனஸ் ஆல்ஃபா. அதுக்கடுத்து 0 பிரச்சனை இல்லை, அதுக்கடுத்து காஸ் ஆல்ஃபா. இப்போ 0 காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா போட்ட இடத்துல இப்போ எல்லாத்துலேயும் மைனஸ் ஆல்ஃபா போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து போன வருஷமே படிச்சிருப்போம், சைன் மைனஸ் தீட்டாவை ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதேமாரி காஸ் மைனஸ் தீட்டாவை நம்ம அப்படியே காஸ் தீட்டானே எழுதிக்கலாம். இது வந்து நம்ம போன வருஷம் ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம், இப்போ அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். காஸ் மைனஸ் தீட்டாவை காஸ் தீட்டாவை எழுதிக்கலாம்.
இப்போ காஸ் மைனஸ் ஆல்ஃபாவை காஸ் ஆல்ஃபானே நம்ம எழுதிக்கலாம். அடுத்து 0 0வாகவே இருக்கும். சைன் மைனஸ் ஆல்ஃபாவை வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். 0 0வாக வரும். 1 1ஆகவே இருக்கும். 0 0வாகவே இருக்கும். சைன் ஆல்ஃபா டிகிரி வந்து உள்ளே வந்து ஆங்கிள் வந்து மைனஸாக இருக்குது. அப்போ அந்த ஆங்கிளை வந்து அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா காஸ் மைனஸ் ஆல்ஃபாவை அப்படியே நம்ம காஸ் ஆல்ஃபானே எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கா? இந்த எஃப் ஆல்ஃபா த இன்வர்ஸும் எஃப் மைனஸ் ஆல்ஃபாவும் ஈக்குவலாக இருக்கா? காஸ் ஆல்ஃபா 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0 0 காஸ் ஆல்ஃபா. அப்போ என்னது? LHS ஈக்குவல் டு RHS. ஹின்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். LHSஸும் RHSஸும் எஃப் ஆல்ஃபா த இன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆல்ஃபா த இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.